இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 1 அதிகாரம் 38 வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவ தூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். மரியாளுடைய வாழ்க்கையில அவள் எதிர்பார்க்காத ஒரு தேவ திட்டம் இந்த மகள் மேல கடந்து வருகிறது. கொஞ்சம் கூட அதனுடைய விளைவுகளை யோசிக்காம உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றால், அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ திட்டம் நம்ம மேல கடந்து வருகிற பொழுது, திட்டமும் தெளிவுமாய் தேவனுடைய அழைப்பு நம்ம மேல கடந்து வருகிற பொழுது, முழு மனதாய் அதை ஏற்றுக்கொண்டு உங்க பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, உங்க பாதத்தில் என்னை சரண்டர் பண்றேன்ப்பா, உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. எல்லாம் நேர்த்தியாய் கடந்து வரும். வேலை மாற்றுகிற சில வேலை அந்த அனுபவத்துல கடந்து போறோம். நல்ல வேலை வருகிறது. இதை எடுக்கலாமா வேண்டாமா, பொறுப்புகள் அதிகமா இருக்கும், இது என்ன காரியம் இருக்கும், நிறைய காரியம் யோசிக்கிறோம். ஆனால் நீங்கள் ஜெபித்து ஒரு காரியத்தை முடிவு செய்கிற பொழுது ஆண்டவர் ஒரு தேவ திட்டத்தை கொடுக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நீங்க சிந்தித்து கொண்டிருக்கிற வேலை காரியத்தில், நான் இந்த இடத்துல போனால் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப நீ சர்வை பண்றதே கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் கடந்து போன அநேக இடத்துல நான் வேலை செய்த நாட்கள்ல வேலை மாறுகிற பொழுது சில இடத்துல சொன்னாங்க, நீங்க போனா ஒரு சில மாதம் கூட அங்க நிக்கவே முடியாது, யூ கான்ட் சர்வைவ்னு சொன்னாங்க. ஆனால் தேவ வார்த்தையின்படி, ஆண்டவரே உங்க சுத்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் எங்க நடத்துறாரோ அந்த இடத்துல நான் கடந்து போன பொழுது கர்த்தர் அந்த இடத்துல ப்ரமோஷன் கொடுத்து தேவன் ஆசீர்வதித்தார். நம்மோடு இருக்கிற தேவன் சதா காலங்களும் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவன். அவர் கரத்துல எப்பொழுதெல்லாம் தேவ திட்டம் உங்களுக்காய் கடந்து வருகிறதோ, தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறதோ, அதை முழு மனதோடு முதல் முறையே 100% நீங்க சரண்டர் பண்ணிட்டீங்கன்னா தேவன் அதை அதிசயமா நடத்துவார். இன்றைக்கு எந்த ஒரு காரியத்திலும் இருமனமா இருக்காதீங்க. எந்த காரியத்தையும் ஜெபித்து முடிவு பண்ணுங்க. தேவனுடைய நடத்துதல் எந்த இடத்துல வருதோ, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுது. ஆண்டவரே நான் ஆண்டவருக்கு அடிமை, நீங்க சொல்லுகிற இடத்துல இருப்பேன், நீங்க சொல்லுகிற காரியத்தை செய்வேன், கர்த்தர் எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக்குன்னு சொல்லி அவர் கரத்துல, ஆண்டு கரத்துல பொறுப்பை கொடுத்துருங்க. யாரோ ஒருவர் சொல்றாங்க, உங்க நண்பர் சொல்றாங்க, ஏன் உங்களுடைய சூப்பர்வைசர் சொல்றாங்க, மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும்னு சொல்லி தயவு செய்து தேவனுடைய நடத்துதலிருந்து விலகி போகாதீங்க. எதை செய்தாலும் தேவ சுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நான் உங்களுக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படி ஆக கடவுது. அருமையான தேவ ஜனமே, எப்பொழுதும் எல்லா காரியத்திலும் தேவ சுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு ஆண்டவருடைய நடத்துதலோடு காரியத்தை எடுக்கிற முடிவுகள்ல ஒரு நாள் தோய்வு வராது. அப்படி வருகிற பாதையில சோதனைகள் வரும், ஆனா எந்த இடத்துலயும் நம்ம தோத்து போக மாட்டோம். கர்த்தர் ஜெயிக்க செய்வார். கர்த்தருடைய சுத்தத்தின்படி நான் கடந்து போறேன். ஏதோ சில டீட்டூர்ஸ் வந்துருச்சு, மாறுதல் வந்துருச்சு, நான் தோத்து போனது போல இருக்கு பாஸ்டர். இல்லவே இல்லை. தேவ சுத்தத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி, தேவனுடைய வாக்கின்படி ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? தைரியமா ஓடிக்கொண்டிருங்க. எலியாவை போல நம்ம முடிவு மகிமையா இருக்க போகிறது. மகிமையான முடிவில் தான் ஆண்டவர் நம்மை நடத்துவார், அற்புதமாக நடத்துவார். நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்க வார்த்தையின்படி ஆக கடவுது. தேவ சுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்த குடும்பமாய், தேவ பிள்ளைகளாய் எப்பொழுதும் தேவனுக்காய் நில்லுங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். உங்களுக்காய் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். God bless you.